உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்ன பெருசாக அப்படி கடை விரிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதனால் வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி காட்டலான்ட்டு தான். மெயினாக வந்து இந்தியன் ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள். அது வந்து இங்கே கிடைக்காது நார்மலான சூப்பர் மார்க்கெட்டில். அதனால் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு ஒரு 45 நிமிஷம் கார் ஓட்டி போயிட்டு அப்புறம் திரும்பி வரதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1.5 மணி நேரம் ட்ரிப் அடித்து போனால் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்து இதனால கண்டிப்பாக நம்ம சமையலில் யூஸ் பண்ணோம். நம்ம பழகியாச்சு. இங்கிலீஷ் சமையலே பண்ணால் கூட நம்மளோட மசாலாலாம் போட்டு பண்ணுற மாதிரி தான் நம்ம பழகியிருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கணும். அதனால் இந்தியன் ஷாப்பில் மளிகை பொருட்கள், நம்மளோட இந்தியன் மளிகை பொருட்கள், அது கூடவே கொஞ்சம் காய்கறிகளும் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது நமக்கு நார்மலாக. அதனால் அதையும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் என்னென்ன அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன பிராண்ட் கிடைக்குது, அது என்ன விலை, அதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்றக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பில்லு வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன விலை அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுண்டு வந்து 90 ருபீஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ அது கூட வந்து ஒரு பவுண்டு வந்து 100 பென்ஸ். அதனால் பென்ஸ் சொன்னோன்னா வந்து ஒரு பவுண்டை விட கம்மியான விலை தான். ஸோ முக்கியமாக என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் இது இல்லாமல் சமைக்க முடியாது. இந்தியாவுக்கு வந்து நம்ம 2-3 இயர்ஸ்க்கு ஒரு தான் போவோம். ஸோ அங்கேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் நான் வெளியே வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லா பழகிட்டேன். ஸோ அதனால் வந்து 2 தனியாத்தூள் பேக்கெட் வாங்கியிருக்கேன். அது கூட வந்து மிளகாத்தூள் பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 400 கிராம் இது பேக்கெட்டு. இது வந்து 110 ரூபா. இது வந்து 400 கிராம் 800 கிராம் வாங்கியிருக்கேன் மொத்தம். இதுவும் வந்து ஒன்று வந்து 100 ரூபா. ஸோ மொத்தம் 200 ரூபா இந்த இந்தியன் ருப்பீஸில். இல்லைன்னா வந்து பவுண்ட்ஸில் சொல்லணும்னா வந்து இது 129, இது வந்து 119. ஸோ அதே மாதிரி வந்து 1/2 கிலோ துவரம்பருப்பு ஆல்மோஸ்ட் அதே விலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். 2 1/2 கிலோ பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒன்று வந்து 110 ரூபா அந்த மாதிரி. ஸோ இது வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். அது கூட வந்து உடச்ச கடலை அது 1 கிலோ வாங்கியிருக்கேன். சட்னிக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அது தவிர முக்கியமாக வந்து நல்லா பார்த்திங்கன்னா இது வந்து குடமிளகா. அதனால் நீட்டு மிளகா தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது குடமிளகா இருந்துச்சு நல்லா. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. அதனால் வந்து குடமிளகா வாங்கியிருக்கேன் நான். இந்த குடமிளகா அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். வெறும் 100 கிராம் அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மசாலா சாமான் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் வந்து கடுகு 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது கூட சீரகம், அது கூட வந்து கருஞ்சீரகம் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எள்ளு, கருப்பு எள்ளு, அப்புறம் வெள்ளை எள்ளு, அது கூட கசகசா. ஸோ எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக. இப்போ கடையில் போய் பார்க்கணும், ஆனால் பக்கத்துலேயே கிடைக்காது. ஆனால் கடைக்கு போகிறச்ச வாங்கிக்கலாம். அப்புறம் ஜாவேந்திரி, இது வந்து இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், அது ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கேன் நல்ல பேக்கெட்டில். அது கூட இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி உள்ள அந்த சீட்ஸ் மட்டுமே எடுத்துருக்காங்க நல்லா வெளியே எடுத்துகிட்டு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து போட்டு கொஞ்சம் இடித்து அப்படி டீ காஃபிக்கெலாம் போட்டுக்கலாம், ஏதாவது ஸ்வீட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் அதை வாங்கியிருக்கேன். வெறும் கார்டமம் சீட்ஸ்னு. பெருங்காயத்தூள் நல்லா யூஸ் பண்ணலாம் நிறையவே. ஸோ பெருங்காயத்தூள் எப்பவுமே நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், வாங்கியிருக்கேன். கலர் பவுடர் கொஞ்சம் க்ரீன் கலர் வேணும் சில ஐட்டமுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏதாவது வீடியோ போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க எங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அப்பளம் நல்லா வந்து மதுரை மீனாட்சி அப்பளம்னு ரொம்ப பெருசாக போடும், நிறைய எண்ணெயெல்லாம் குடிக்கும். அதனால் வந்து நிறைய எண்ணெய் போட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே சின்ன சைஸில் தான் நான் அப்பளம் இந்த மாதிரி வாங்குவேன். அதனால் இது வாங்கியிருக்கேன். அது கூட வந்து புளி நல்லா இது வந்து நல்லா கரைச்சி விடலாம் குழம்புக்கலாம். ஸோ புளி வாங்கியிருக்கேன். 3 ரோசஸ் இது வந்து நேச்சுரல் கேர். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த டீ தூள். ஏன்னா வந்து இது நல்லா மசாலாலாம் போட்டே வைக்கிறாங்க நல்லா. அதனால் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கனால இது வந்து இந்த ஊரில் கிடைக்காது. பட் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோருக்கு போனோன்னா வந்து நம்ம ஊர் டீ தூள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து 2 டீ தூள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை இவங்க வந்து ஆக்சுவலாக ஆடும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி டிசம்பரில். நான் மெயினாக வாங்குறதுனா வந்து பெஸ்ட் ஃபுட்ஸ் கடையில் தான் வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது இந்த டைமில் அதெல்லாம் ஒரு இதுவாக போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா 3 வந்து 1 பவுண்ட் 20 பென்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பூண்டு வந்து இப்போ 2 பல் வந்து எவ்வளோ ஆகும்னா வந்து 1 பவுண்ட் 99 ஆல்மோஸ்ட் 2 பவுண்டு அப்படின்னா 180 ரூபா அப்படி போட்டிருக்காங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா அதேமாதிரி 2 பவுண்டு போட்டிருக்காங்க, 180 ரூபா. கன்வெர்ட் பண்ணக்கூடாது தான், ஏன்னா கன்வெர்ட் பண்ணால் இங்கே வேறு மாதிரி ஆகும். ஏன்னா இங்கே சம்பளம் வேறு மாதிரி இல்லையா. ஆனாலும் வந்து சும்மா ஒரு ஐடியா கிடைக்கட்டும், அங்கேருந்து தான் இங்கே வருது பொருள். அதனால் அது இங்கே வரும்போது என்ன விலை அப்படின்றக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். காய்கறி அதெல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ மிளகா பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 கிலோ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 3 பவுண்ட் 49 பென்ஸ், 3.5 பவுண்ட் ஆல்மோஸ்ட் போட்டிருக்காங்க. இது கூட மற்ற ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. சிலதெல்லாம் வந்து MDH மசாலா, அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக எங்கே டீ மசாலாலாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1 பவுண்டு போட்டிருக்காங்க. மசூர் தால் 2 பேக்கெட் வந்து 4 பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன இங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரவை. அதனால் ரோஸ்டட் ரவா கிடைக்கிது. ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். அதனால் 1 கிலோ ரவா வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து என்னென்னா டபுள் ஹார்ஸ் பிராண்ட் வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கடலை மாவு இது நல்லா பண்ணலாம், ஏதாவது பஜ்ஜி அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இது வந்து நம்மளுடைய பட்டை நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறம் கடலை மிட்டாய் இது வந்து நாங்கள் இந்த மாதிரி பர்ஃபி இல்லைன்னா ரவுண்டாக வைக்கிற கடலை மிட்டாய் அது மாதிரி வாங்குவோம். மேகி ஆக்சுவலாக ஒரு ரெசிபி வருது. ஸோ மேகி நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி பண்ணலாம், ஸ்பைஸியாக பண்ணலாம், அது வெரைட்டியாக பண்ணலாம், அது மாதிரி வருது. இது பார்த்திங்கன்னா வந்து ராகி தூள் வாங்குவோம் ரொட்டிலாம் பண்ணுறதுக்கு, தோசை பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி பண்ணும்போது முழுசான ராகி வாங்கி ஊற வச்சு அரைச்சி தோசை பண்ணால் இன்னும் நல்லா வந்து பண்ணலாம், நல்லா கிறிஸ்பியாக தோசை சுடலாம் அடுத்த நாள் காலையில் ஊறுச்சுன்னா. ஸோ அந்த ரெசிபியும் வரும் அப்புறமா. ஸோ இப்போ வாங்கி வச்சுருக்கேன், இப்படி வீட்டுக்கும் யூஸ் ஆகும், அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள், சோயா மீன்ஸ் இதுவும் நான் வாங்குவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த சோயாவே வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக வருதுனால என்ன ஆகுனா வந்து இதே கூட நீங்கள் வந்து சிக்கனெல்லாம் வந்துட்டு நம்ம கடைசியில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இதில் நம்ம போட்டு எடுக்கலாம், கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் போட்டு எடுக்கலாம், இந்த மாதிரி சோயாலையும் போட்டு எடுக்கும்போது நல்லா எக்ஸ்ட்ராவாக சத்தாக இருக்கும். ஸோ அதில் டிப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேங்க. இது டிஆர்எஸ்ன்ற பிராண்ட் நிறைய இங்கே இருக்குது பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து இங்கேயே ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கிடைக்கிது. ஸோ இது வந்து இந்தியாவில் தான் ஸ்பெசிஃபிக்காக வருதா இல்லை இங்கே இருக்கவங்களுக்காக தயாரிக்கிறாங்களான்னு எனக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது. ஒரு டிஆர்எஸ் இந்தியாவில் கிடைக்குதான்னு நீங்களும் சொல்லுங்கள். டிஆர்எஸ் அப்புறம் வாணி, ஸோ அதெல்லாம் தான் இங்கே மெயினாக கிடைக்கும். அப்புறம் சில டபுள் ஹார்ஸ் பார்க்குறேன். இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் மெயினாக இங்கே வருது. ஸோ இது வந்து எப்பவுமே வந்து ஏதாவது கடலை பீன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு. ஸோ நான் வந்து காராமணியும் இந்த வாட்டி சன்னாவும் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூடவே வந்து என்னென்னா மெயினாக இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கும் போதே கொஞ்சம் அவசரத்துக்கு திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தால், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக வந்தால் என்ன பண்ணலான்னா டக்குன்னு ஏதாவது ஒரு டின்னர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நம்பி இருப்பாங்க. ஸோ நம்மளும் டயர்டாக இருப்போம், அவங்களும் டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாமல் குயிக்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு டின்னர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் சப்பாத்தி. ஏன்னா இதிலே வந்து பரோட்டா வரும், அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. ஆனால் இது வந்து ஹோல் மீல் சப்பாத்தின்னு சொல்கிறதுனால தான் நான் இது எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து நல்லா மல்டி பேக், அதனால் 20 சப்பாத்திஸ் இருக்குனால நான் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டோன்னா எப்போயாவது டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு ஈஸியாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தோசை மாவு இந்த வாட்டி நான் அரைக்கலை, மோஸ்ட்லி அரைப்பேன் நான் வீட்டில். சில வாரங்கள் அரைக்க மாட்டோம், நாங்கள் இட்லி தோசை ரெகுலராக எப்பவுமே பண்ண மாட்டோம். பட் ரொம்ப நாள் சாப்பிட்லாம் ஒரு ஆசையாக இருக்கும் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த வாட்டி வாரத்துக்கு நடுவில் ஒரே ஒரு வாட்டி பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஐடியாக்காக தான் மெயினாக உங்களுக்கே கொஞ்சம் காட்டணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து தோசை மாவு வந்து இங்கே வந்து கடையிலே கிடைக்குது, இந்தியாவில் கிடச்சிருக்கோம். பட் இங்கேயும் கூட இந்த மாதிரி ஃபில் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டில் ரெடிமேடாக விற்கிறாங்க, இன்ஸ்டன்ட் தோசை மாவுன்ட்டு. ஸோ ஒரு தோசை மாவு நல்லா 1 கிலோ ஓரளவுக்கு தோசை மாவு வாங்கியிருக்கேங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க அதுலேயே டீட்டெயில்ஸ் கூட. ஸோ இந்த சப்பாத்தி மாவு வந்து 20 சப்பாத்திஸ் இருக்குது, மாவு கிடையாது, நல்ல ஃப்ரோசன் சப்பாத்திஸ். இது வந்து 3 பவுண்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நமக்கு 270 ரூபா அப்படி ஆகும் நம்மளுடைய இந்தியன் கரன்சி படி பார்த்திங்கன்னா. ஸோ இதான் லிஸ்ட்டு. இதில் வந்து என்னென்னா மளிகை சாமான் இதெல்லாம் இப்போ வாங்கியிருக்கோம். அது கூட வந்துட்டு காய்கறிகள் என்ன வாங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி அவரைக்காய் பார்த்தேன். நான் ரொம்ப நாள் கழித்து அவரைக்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவரைக்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் கிடச்சிது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பட் இப்படி தான் இருந்தால் பரவாயில்ல. அது கூட வந்து நல்லா பெரிய காராமணி நல்லா கிடச்சிச்சு. ஸோ அது பண்ணலாம். அது கூட வந்து வாழைத்தண்டு ரொம்ப நல்லது, வாழைத்தண்டு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ வாழைத்தண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். கருணக்கிழங்கு ஆர் சேனக்கிழங்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நூக்கல், நம்ம ஊர் நூக்கல் வந்து இங்கே அவ்வளோ கிடைக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி கிடைக்கும். இங்கே கொஞ்சம் ஹெவியாக வேறு கலரில் கிடைக்கும். இதனால் நூக்கல் வந்து நம்ம நல்லா குருமாவில் போடலாம். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய் என் டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும், அது வெண்டைக்காய் வறுவல். ஸோ அது பொரியல் பண்ணலாம், நல்லா பொரியல் இல்லை வறுவல் தான் பண்ணலாம், நல்லா அதனால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். அது கூட வந்து கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 பஞ்ச் வாங்கியிருக்கேன் கொத்தமல்லி. இந்த மாதிரி கருவேப்பிலை மட்டும் நல்லா ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வைப்பாங்க. ஸோ ஒரு 3-4 பேக்கெட் வாங்கி வந்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புதினா ஒரு 4 பஞ்ச் புதினா வாங்கியிருக்கேன். கொய்யாப்பழம் அது கூட வந்து ரொம்ப ஒரு அரிய பொருள் தான் இங்கே. கொய்யாப்பழம், பலாப்பழம் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி போகிறச்ச எப்போயாவது நாங்கள் அந்த மாதிரி அங்கே வாங்கிட்டு வருவோம். ஸோ கொய்யாப்பழம் வாங்கி வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சொரக்காய் காய்கறிகள் ஏதாவது விலை காட்டணுன்னா வந்து சொரக்காய் இந்த மாதிரி 2 பெரிய சொரக்காய் வாங்கினா வந்து 3 பவுண்டு போட்டிருக்காங்க. அது கூட வந்து இந்த மாதிரி வல்லாரை கீரை ஆக்சுவல் நிறையவே கிடைக்கும் இங்கே. ஸோ வல்லாரை கீரை வந்து 4 பவுண்ட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாமே கூட வந்து அங்கேருந்து வருது. ஸோ கீரைகளும் நிறைய கிடைக்குது. நெல்லிக்காய் 4 பவுண்டு. ஸோ நெல்லிக்காய், வாழைப்பூ வந்து 3 பவுண்டு. ஸோ இது எல்லாமே வந்து கிடைக்கிது. ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா டிசம்பர் ஆஃபர்னால போட்டிருக்கா தவிர எல்லா காயும் இங்கே கவர் பண்ணல. பட் இது பலாக்கொட்டை 5 பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமும் கிடைக்குது. ஸோ ஒரு ஐடியா என்னென்ன காய்கறிகள் என்னென்ன மளிகை சாமான்லாம் கிடைக்குது, எப்படி வாங்குகிறோம் அதாவது சொன்னால். ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 75 பவுண்ட் ஆச்சு இன்றைக்கி. பட் இது வந்து இந்த வாரத்துக்குன்னு இல்லை, சில மளிகை சாமான்லாம் இந்த மாதமே வரும். ஸோ அடிக்கடி போகிறதில்ல, வாரம் போகிறதில்ல, ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போய் வாங்கிப்போம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து யூகேக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் என்ன ப்ரைஸ், இங்கே விலைவாசி எப்படி அப்படின்ற பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி நானும் ஆனந்த் சேர்ந்து ஒரு வீடியோ போடணும் சீக்கிரமாகவே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு சும்மா ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய்.